வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் நியூமரிக்கல்ஸ் பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இது என்சிஆரில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். எ கான்ஸ்டன்ட் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் 50 நியூட்டன் இஸ் அப்ளைடு டு எ பாடி ஆஃப் மாஸ் 20 kg மூவிங் இனிஷியலி வித் த ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர் பர் செகண்ட். ஹவு லாங் டஸ் த பாடி டேக் டு ஸ்டாப்? தமிழில் சொல்லணும்னா 15 மீட்டர் per வினாடி ஆரம்ப வேகத்தில் இயங்கும் 20 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மீது 50 நியூட்டன் எதிர்முடுக்க விசை செலுத்தப்படுகிறது எனில் எவ்வளவு நேரத்தில் அந்த பொருள் ஓய்வுக்கு வரும்? இதுதான் கொஸ்டின். இப்போ நமக்கு இதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் F=ma. அதில் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் முடுக்கம். அப்போ திசைவேக மாற்றம்னா v - u, இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன், நேரம். இப்போ இதில் நம்ம கேட்டுக்கிறது வந்து டைம் தான் கேட்டுருக்காங்க. அதனால் டைம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபோர்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டேன் இந்த ஸ்டெப்பில். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வேல்யூஸ், நோன் வேல்யூஸ். எம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 kgன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 20 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. வீனா ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம். அந்த பொருள் வந்து ஓய்வுக்கு வருது. ஆரம்பத்தில் 15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் இயங்குது, ஃபைனலாக ஓய்வுக்கு வருது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0, அதனால் 0 போட்டோம். u வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டேரெக்ஷனில் மூவ் ஆகிறதா எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டேரெக்ஷன் ஐ கேப். ஸோ அப்போ 15 × ஐ கேப்னு போட்டிருக்கேன். யூக்கு பதிலாக 15 × ஐ கேப். அடுத்து எஃப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 நியூட்டன் கொடுத்தாங்க. அதனால் எஃப்க்கு பதிலாக 50. பட் இங்கே இந்த இனிஷியல் டேரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில், ஏன்னா எதிர்முடுக்க விசைன்னு சொன்னோம், ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அப்போ அதனுடைய டேரெக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம விசை கொடுக்குறோம். அப்போது மைனஸ் ஐ கேப் வரும் டேரெக்ஷன். ஸோ இங்கே எஃப்க்கு பதிலாக -50 × ஐ கேப். இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 2 × -15 -30i பை -5i இருக்கும். மைனஸ் கேன்சல் ஆகிடுது. ஐ கேப் கேன்சல் ஆகிடுது. 30 5ஆல் டிவைட் பண்ணால் 6 செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து 6 செகண்ட் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ பாடி ஆஃப் மாஸ் 5 kg இஸ் ஆக்டட் அப்பான் பை எ 2 perpendicular forces 8 நியூட்டன் and 6 நியூட்டன். கிவ் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி. அதாவது 5 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக 8 நியூட்டன் மற்றும் 6 நியூட்டன் விசைகள் செயல்படுகின்றன எனில் அந்த பொருள் அடையும் முடுக்கத்தின் எண்மதிப்பு மற்றும் திசையை காண்க. இதுதான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஒன்று வந்து F1 எடுத்துக்கிறேன், இன்னொன்று F2 எடுத்துக்கிறேன். F1 வந்து 8 நியூட்டன், F2 வந்து 6 நியூட்டன் எடுத்துக்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த 2 ஃபோர்ஸும் இந்த ஆப்ஜெக்டில் ஆக்ட் பண்ணுறதுனால அது அடையக்கூடிய முடுக்கம் என்ன, ஆக்சலரேஷன் என்ன, வேல்யூ என்ன, டைரக்ஷன் என்ன. நமக்கு தெரியும் இந்த 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னா அதனுடைய ரிசல்டன் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும், நெட் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த நெட் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஃபோர்ஸும் பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ நெட் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா இதுதான் நமக்கு தெரியும். F net = 2 பெர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணிச்சுன்னா F1² + F2². அப்போ 8² + 6². 8² 64, 6² 36. அப்போ 100 வரும். ஆட் பண்ணால் 100க்கு ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 10. அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன் தெரியுது. பட் இது கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் போகிறோம். F net = ma. நமக்கு ஏ தான் வேணும். A = F net/m. F net வந்து 10 நியூட்டன் நம்ம கண்டுபிடிச்சோம், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. பை m வந்து கிவன் எவ்வளோ 5 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 சப்ஸ்டிட் பண்ணால் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஆக்சலரேஷனோட எண் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுறோம், டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன், முடுக்கத்தின் திசை. அதுக்கு என்னது, இந்த டயக்ராமில் நம்ம பாருங்கள், இது வந்து F netனா அந்த டைரக்ஷனில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸோட 8 நியூட்டன் ஃபோர்ஸோட இந்த ஆக்சலரேஷன், இந்த இடத்துல தான் ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் மேக் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா தீட்டா. அப்போ இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம டேன் தீட்டா கண்டுபிடிக்கணும். டேன் தீட்டா என்ன வரும், டேன் தீட்டா கூட ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னது, இந்த சைடும் ஈக்குவல். அப்போ இது வந்து 6 நியூட்டனா, இதுவும் 6 நியூட்டன். அப்போ ஆப்போசிட் சைடு 6, அட்ஜசன்ட் சைடு 8. அப்போ tan θ = 6/8ன்னு வரும். அதுதான் அங்கே பார்த்துருக்கோம். tan θ = 6/8, that is 3/4 = 0.75.
அப்போ தீட்டா கூட டேன் இன்வர்ஸ் ஆஃப் 0.75 கண்டுபிடிச்சோம்னா 36.8 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா 36.8 டிகிரி வித் 8 நியூட்டன் ஃபோர்ஸ். 8 நியூட்டன் விசைக்கு 36.8 டிகிரி கோணத்தில் செயல்படுகிறது. இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.